பெரிய மரம், பழைய மரம் போல, எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியல, யாரு கேட்டாலும் தெரியல. ஸோ இந்த ஊருக்கு போகிறதுக்கான ஆக்சஸ் ரோடு இதுதான். இந்த ரோடே இப்போ வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தைரியமாக நான் தேன் பூச்சிக்கு நடுவில் உட்காருவேன்னு எனக்கு தெரிஞ்சதே இல்லை இது வரைக்கும். பார்த்தீங்களா, இதுதான் பாசம். நம்ம பிரியாணிலாம் யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா, இதைத்தான் பிரியாணியில் ஃப்ளேவருக்காக போகிறாங்க. பட்டை பாசம்லாம் இங்கே இருந்தால் கிடைக்குது. எல்லா கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்கும், அந்த மாதிரி எல்லா நல்லதுலேயும் ஒரு கெட்டது இருக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு வாழ்வியலில் வாழ்கிறது ஒரு விதமான புது அனுபவம் தான். நம்ம எப்பவுமே சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டு இவங்க கூட வந்து இந்த காடு கரையெல்லாம் அலைஞ்சு இங்கே என்னென்னலாம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் பார்க்குறதும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. போஸ்ட் மரமே கலந்துருக்கு பாரு. கரண்ட் சப்ளை கட்டா வீட்டில் இன்னைக்கு வராது. அப்போ நம்ம கேமராவுக்கு சார்ஜ் போட முடியாதா? எத்தனை மணிக்கு விழுந்துச்சு? நைட்டே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்டுருக்காங்க, கேட்டுருக்கோம்ல, மழை சவுண்ட்ல எப்படிமா கேட்டு அவர் பாஸ் எடுத்துட்டு. என்னடா அப்ப ரோட்டை யாரும் கிளியர் பண்ணலையா? அப்பா அங்க என்ன இருக்காரு ஒரு ஓரமா விறகு. ஹாய் சொல்லு தாத்தா, எடுத்துட்டு பாஸ் தேடு. பாஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா நிறையாடு. காஞ்சிபுரம் 30. ஆமா, அதை ஒரு தடவை அமைச்சுனா மறுபடியும் கட்டு போமா. ஓகே, ஏறி இருக்கா? வெரி குட். கொஞ்சம் பாதையெல்லாம் வலிக்குது, பார்த்து போங்க. மண்டையில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாழ்வியலில் வாழ்கிறது ஒரு விதமான புது அனுபவம் தான். நம்ம எப்பவுமே சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டு இவங்க கூட வந்து இந்த காடு கரையெல்லாம் அலைஞ்சு இங்கே என்னென்னலாம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் பார்க்குறதும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இதை நீங்கள் நம்ம சேனலில் அடிக்கடி பார்ப்பீங்க. இப்போ இங்கேயே ஒரு தேன் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கான முயற்சி ரொம்ப சின்னதாக இருக்கும் போல். ஆனால் எவ்வளோ பேர் இருக்கும், அதை எப்படி டேஸ்ட் பண்ண போகிறோம்னு எனக்கும் தெரியல. எனக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கியா? கௌதம் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல, இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ அவர் வந்து ஸோ எல்லாருனாலையும் இதை ஆக்சஸ் பண்ண முடியுமான்னா இந்த மாதிரி மக்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால பண்ண முடியாது. ஸோ நம்ம கௌதமுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுவோம். ஹாய் மக்களுக்கும் அவரு ஹாய் சொல்லிட்டாரு. இந்தா கௌதம், இது உன்னோட பொறுப்பு. சரிதா, இது வளைக்க முடியாது. அதான் அந்த கல்லு வாலி முறுக்காங்க. வாலி முறுக்குன்னு அந்த சீரமாக்கம் மேலே தானே இருக்கு தேனே. ஆமாம், நீ கீழே தானே வச்சுருக்கா? ஆமாம், அதான் பேக்கு. நான் திருப்பி தான் கொடுத்தேன். இங்க அடியில் எடுத்துறாத கேட்டுதான் உள்ள இருக்குன்னு தெரியல. அந்து போயிடுச்சு. ரொம்ப நாளா வெயில் அடிச்சுட்டு இருக்கு, மழையே பெய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆத்துல கூட தண்ணி இல்லைனாங்க. ஒரே ஒரு நாள் மழை பெஞ்சது. இங்க மாதிரி எவ்வளவு பெரிய மழை வந்துருக்குன்னு. ஆத்துல வேற சரியான தண்ணி போகும். இதுதான் உத்தரதாண்டவா ரொம்ப. போஸ்ட் மரமே கலந்துருக்கு பாரு. இப்போ கரண்ட் சப்ளை கட்டா வீட்டுல இன்னைக்கு வராது. இன்னைக்கு வராது. அப்ப நம்ம கேமராவுக்கு சார்ஜ் போட முடியாதா? ஏய், போஸ்ட் உடச்சு வச்சிருக்கியா?
ஸோ ரொம்ப பயங்கரமான பெரிய மரம், பழைய மரம் போல். எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரில, யாரு கேட்டாலும் தெரில. உழுகும்போது நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம். அதனால் எந்திரிச்சு வந்தவொடனே முதல் வேலையை அதை எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஊருக்கு போகிறதுக்கான ஆக்சஸ் ரோடு இதுதான். இந்த ரோடே இப்போ வந்து கட் ஆகிடுச்சு. ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து இந்த மரத்தை வெட்டி கிளியர் பண்ணாங்க. நான் நினச்சா விறகுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க, நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அவ்வளோதான். பிடிக்கல எனக்கு இது. ஊர் ஃபுல்லா இக்க வந்து விழுந்துருக்கு. ஊர் ஃபுல்லா இக்க வந்து வந்துருக்கு. வேற காலம் மண்ணுக்குள்ள கலந்தா ஃபுல்லா இருக்கு. எத்து போச்சு. இது எப்போ கிளியர் பண்ணுவாங்க? யார் கிளியர் பண்ணுவா? ஃபாரஸ்ட்காரங்க வரணும். ஃபாரஸ்ட்காரங்க வரணுமா? நானே எந்திரிச்சிடுறேன், இவன் தெரிவிக்க மாட்டேறாயா. கரிமல், இந்த மரம் விழுந்ததுனால உங்களோட வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்பட்டுள்ளது? என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லுங்க. இங்க போக்குவரத்து இங்கிட்டு போக முடியல. ஆமா, இது கிளீன் பண்ணாலும் போக முடியும். அதுக்கு இன்னும் மிஷின்லாம் போய் எடுத்து வரணும். அது எப்படி வைன்ஸா போவீங்க? ஐயோ, அதை நினைக்கும் போது தான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நடந்துதான் போகணும் போல. ஞாபகப்படுத்தாது தம்பி. அது நினைக்கும் போது நெட்டெல்லாம் புண்ணாகுது. நடந்துதான் போகணும் போல. நீ அது தூரமா இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமம் தான். வைன் ஷாப் போகிறது ஆட்டா மக்கே போய் இவ்வளோ தூரம் இருந்ததா? என்ன இல்லை, இவ்வளோ தேனாரு கடிக்காதா? அதெல்லாம் முடியாது. இது தேனியில் இருக்குங்க. அது இருந்து போதுங்க, அதெல்லாம் கடிக்காது. நீங்கள் சும்மா கிளம்புறோம்னால இதை சாப்பிட முடியாதுல்ல? சாப்பிடலாம், சாப்பிட்டு பாருங்க. இது அப்படியே சாப்பிடலாமா? அப்படியே சாப்பிடலாம், அப்படியே கடிக்கலாம். இங்கே இல்லாமல் மட்டும் சாப்பிடுங்க. சும்மா கடிங்க எடுத்து. செம்மையா இருக்குங்க, தேனோட இருக்குது. இப்படி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் என்னைக்காவது தேன் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எத்தனை பேர் இப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு. எனக்கு வந்த 2 நாளாக பயங்கரமான தேன் நல்லா சாப்பிட்ருக்கேன். நேற்று எடுத்து பெருந்தேனுங்களா? நேற்று எடுத்து பெருந்தேன்ல, இது சிறுந்தேன். அது மரத்து தேனு. இதுக்குள்ளே இருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களா வந்து பார்த்து போவீங்களா? செக் பண்ணி வச்சுக்கீங்களா அடிக்கடி? ஈ வரும் இல்லைங்களா? ஈ வரத ஈ பறக்கிறத பதிவு வச்சு கண்டுபிடிச்சிருவோம். பூவடிக்க போகுதுல அது. ஸோ இவ்வளோ தைரியமாக நான் தேன் பூச்சிக்கு நடுவில் உட்காருவேன்னு எனக்கு தெரிஞ்சதே இல்லை இது வரைக்கும். இது ஒன்று கையில் ஓடுது, ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் கடிக்கல. நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. நான் மட்டுமே சாப்பிட்ருக்கேன். பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கும், எல்லோரும் சாப்பிடுவோம். குடும்ப புறத்து ஊருக்கு தரேன்டா. ஆனால் இல்லை போல மட்டும். இது எவ்வளோ இனிப்பாக இருக்குன்னு என்னால் கண்டிப்பாக சொல்லி உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. சாப்பிட்டா தான் தெரியும், அவ்வளோ இனிப்பாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஹோட்டல் கீழே கட்டக்கூடாது. பசி நல்லா இதை சாப்பிடணும். அதான் தேன். இதில் தான் ஆக்சுவலாக நிறைய தேன் இருக்கு. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நாங்கள் இது செம்மையாக இருக்குது, இது செம்மையாக இருக்குங்க. கட்டி சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் தான் ரெகுலராக சாப்பிடுங்க. அவ்வளோதானே. ஸோ நீங்களாம் இப்படிலாம் தேன் சாப்பிட்ருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இது பயங்கரமாக இருக்குது இந்த தேன். இதே ராட்டோட எடுத்து கடிச்சு சாப்பிட்றது. இது பிழிஞ்சு இதுலேருந்து தேன் எடுக்காமல் அப்படியே நான் சாப்பிட்ருக்கேன். இந்த சக்கையை மட்டும் ஆனால் துப்பிடணும். அல்டிமேட்டாக இருக்குது. ஆமாம், நம்ம கிழங்கு சுட்டுட்டு இந்த தேரெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா இதுக்கு வேற லெவலில். ஆமாம், அந்த கவரில் போடாத கட்டியா. ஆமாம், இதை கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. நம்ம கிழங்க தொட்டு சாப்பிட்டு அது நல்லா இருக்கும்ல, அப்படி சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப கவரி பாய் எப்படி ஒரு நிமிஷம். வீடியோ பண்ணுறத விட சாப்பிட்றது எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் சாப்பிட்றேன். நான் யூஸ்வலாக நீங்கள் பாட்டிலில் தேன்லாம் குடிப்பீங்களா, அதோட டேஸ்ட்டே வந்து ஃபுல் ஸ்வீட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த சக்கரை பாகெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் இனிப்பும் இருக்குது, லைட்டாக புளிப்பும் கலந்துருக்கு. அந்த டேஸ்ட்டே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஒரிஜினலாக தேன் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இங்கே இருக்கவங்களோட நம்பர் தரேன். இது குஞ்சராடு விருப்பம் தான் சாப்பிடணும். ஒரு தேனி வந்து என்னோட முதுகில் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போயிடுச்சு. குறைஞ்சில் இருக்கா சார்? என்னன்னு தெரியல. ஏதோ உள்ள ஓடுது. என்ன இலையா? ஓகே, டன். போமா. அப்படியே இறங்குங்க. காலையிலே கட்டிங் போட்டிருப்பான். அதான் சிரிக்கிறான். எடுத்துட்டு போயிடலாமாடா? என்ன இந்த பட்டி லைட் வாங்க மாட்டேன்.
எல்லா கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்கும், அந்த மாதிரி எல்லா நல்லதுலேயும் ஒரு கெட்டது இருக்குங்கிற மாதிரி இந்த மரம் விழுந்ததுனால நம்ம வந்து கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ளே போய் விறகு எடுக்க தேவையில்லை, இங்கேயே எடுத்துக்கலாம். பாசம் மரம் ஏறி எடுக்க தேவையில்லை. இங்கே பாருங்கள் அழகாக படுத்துருக்கு, இங்கேயே எடுத்துக்கலாம். ஐயா எடுத்துருக்காரு பாருங்கள் பாசம். பார்த்தீங்களா, இதுதான் பாசம். நம்ம பிரியாணிலாம் யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா, இதைத்தான் பிரியாணியில் ஃப்ளேவருக்காக போகிறாங்க. பட்டை பாசம்லாம் இங்கேருந்தா கிடைக்குது. இந்த பாசம் வந்து மெனக்கெட்டு மரத்து மேலே ஏறி எடுப்பாங்க. இன்றைக்கி மரமே நமக்காக கீழே வந்ததுனால ரொம்ப அசால்ட்டாக எடுத்துருக்காரு ஜாலியாக. அடுத்து இந்த மரம் விழுந்ததுனால என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்கள். சந்து பொந்துல சந்தடி சப்பையில உங்க விட மாட்டார டேய். இவங்க தான் முதல் ஆள். லட்சுமி அம்மா தான் முதல் ஆளா? யாரு நீங்க தான் முதல் ஆளா? அதுதான் சொன்னேன், நீங்க தான் யாரும் எல்லாம் எடுத்து. நானும் வேக வேகமா வந்து ரோட்டை தான் கிளியர் பண்றாங்கன்னு பார்த்தா விறகு எடுத்துட்டு போறாங்க வீட்டுக்கு. முதல் இவங்க தான் பாத்துக்கோங்க. யாரு? கிருஷ்ணனே. அப்படியா? ரெண்டாவது ஆளு அங்க விறகு ரெடி. கடைசி ஆளு நானே. கடைசி ஆள் தான் நீங்களா? கடைசி ஆளு தான் நானே. ஆனா முதல் தூக்கிட்டு போறது நீங்களா இருக்கீங்க. ஆமா ஆமா. லேட்டஸ்டா எடுத்துட்டு வராரு. போட்டு விடு ஆளுங்களுக்கு. என்ன நவீன விறகு எடு போ. நமக்கா